வைட்டமின் ஏ, பி, சி, அயன், கால்சியம் சத்துன்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய கீரை வகைகளை வாரத்துக்கு 2, 3 நாளாச்சும் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் கீரை சமைக்கும் போது முடிஞ்ச அளவு அதோட சத்துக்களை ரீட்டைன் பண்ணுறது அதை விட முக்கியமான விஷயம். ஒரு டேஸ்டியான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, 4-5 பல்லு பூண்டை தோலோடு தட்டி சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க. வாஷ் பண்ணி நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கணும். தண்ணி நிறையா சேர்க்காதீங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தெளித்து விட்டாலே போதும். கீரை சமைக்கும் போது முக்கியமான விஷயம் மூடி போடாமல் தான் சமைக்கணும். அதே போல் ஸ்டார்டிங்லேயே உப்பு சேர்க்காதீங்க. அது வேகிற கேப்பில் ஒரு மிக்சர் ஜாரில் 5-6 பத்து தேங்காய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக வற்றி கீரை வெந்ததுக்கப்புறமா அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை வேக வச்சு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி. எல்லா குழம்பு ரசத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.